எங்க தளபதி நல்லவருங்க. எங்க தளபதி வந்து எல்லாரும் வேணும்னே அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க. தளபதி அரசியலுக்கு வந்ததுனால தாங்க பேசுறாங்க. எங்க தளபதி நல்லவருங்க. ரைட், ஓகே, நீ தளபதி ரசிகை, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட கணவரை அவங்களோட பெண் தோழியோட ட்ரிப் அமுச்சு விட்டு சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து இப்படி செல்ஃபி எடுத்து அப்படி போட்டு அப்படி நாய்க்குட்டியை தூக்குற மாதிரி இங்கிட்டு இதை தூக்குற மாதிரி இங்கிட்டு இந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடட்டும். உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ரசிப்பியோ? அப்படியே லைக், இன்னைக்கு எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு லைக் அப்படியே கமெண்ட் அப்படி பண்ணிட்டு இருப்பேன்னா வாய் பேசலாம், மீடியாவிலேருந்து தளபதி பேசலாம், எல்லாம் பேசலாம், எல்லாரும் பிடிக்கும், எல்லாருக்கும் எனக்கும் ஒரு ஹீரோ பிடிக்கும், அவருக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். அதுக்காண்டி ஐயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சொம்பு தூக்கிக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே போகக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், தளபதி மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணு, தளபதி மாதிரி சட்டை போடு, தளபதி மாதிரி உன் புருஷனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடு, தளபதி மாதிரியே அப்போ உன் புருஷனுக்கு வப்பாட்டி வாங்கி கொடுப்பியா சொல்லு, இதுதான் என்னோட கேள்வி. அதை செஞ்சுட்டு நீ வந்து சோசியல் மீடியாவில் பேசு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தளபதி தப்பு பண்ணல, அல்லது தளபதி பண்ணுறது தப்பே இல்லை. என் கணவர் பார்த்தீங்களா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்காரு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னுடைய கணவர், இவதான் என் கணவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி போட்டுட்டு அப்புறமா நீ உன் வீடியோ போடு, நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ஓகே இது மனித குல மாணிக்கம், குத்து விளக்கு குலப்பெண் அப்படின்னு ஒரு லைக்கை போட்டு உனக்கு ஒரு கமெண்டை போட்டு உனக்கு ஃபயர் விடுறோம், ஓகேவா? இந்த அணில் கூட்டத்துக்கு லாஸ்ட் வாணிடா. இன்னொரு தடவை அந்த ஈழப்பெண்மணியை நீ ஏதாவது தவறா பேசுன, அவங்க மீது அவதூறு பரப்புன, ஏதாவது இந்த NRPR கம்பெனி லொட்டோஸுன்னு வச்சு நீ ஏதாவது பேசுன, சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை போட்டு அவங்க மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நீ சொம்மத்தினே வைவேன். வரிசையாக ஆதாரம் இருக்கு. சும்மா மசாலா பொடி தடவை இடி அணில் ரோஸ்ட் போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அப்படி இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவி அப்படியே முட்டு பூச்சா அப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சிருவேன் அப்படியே அணில ஃபுல்லாக அப்படியே, சரியா? அந்த அளவுக்கு நம்மகிட்ட கண்டென்ட் இருக்கு. நீ நடந்துக்கிற பொறுத்து தான் உன்னைய சிக்கன் 65 போடுறதா இல்லை அணில் ரோஸ்ட் போடுறதான்றது அடுத்து நான் முடிவு பண்ணணும். ஏன்னா அடுத்த கட்ட ஆதாரம் இருக்கு, இன்னும் ஒன்று வெளியில் வரும். இன்னொரு தடவை அந்த ஈழப்பெண்மணி எவனாவது பேசினேன் அப்படின்னா, அவதூறு பரப்பினேன் அப்படின்னா அணில் ரோஸ்ட் கன்ஃபார்ம்.